ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் லாக்ஸ் ஃப்ரூட்ஸில் சிபி ஸ்டண்ட்டு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் சிபி ஸ்டண்ட்டு தான் வந்தோம், ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கிவ்அவே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் என்ன கிவ்அவே பண்ண போகிறேன், அதோடய வின்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிடுங்க. அந்த கிவ்அவேல எப்படி ஜாயின் பண்ணணுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேமை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நாளைக்கு ஒரு 9 o'clock நீங்கள் யூசர் நேம் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு 10 o'clock ஸ்பின் த வீலில் ஸ்பின் பண்ணி வின்னரை அனௌன்ஸ் பண்ணிடுவேன் 11 o'clock. அப்புறம் யார் கிவ்அவேல ஜெயிச்சிங்களோ அவங்க 6 o'clock ஃப்ரூட்டை கிளைம் பண்ணிட்டா நான் ஃப்ரூட்டை கொடுத்துருவேன். ஓகே, இப்போ நம்ம தேடிகிட்டே இருக்கிறதுக்குள்ள நிறைய நடந்துச்சு. இப்போ சிபிஷன் பண்ணி பேசியிருக்கோம். இந்த கிவ்அவே பற்றி ரஃப்ஸி கடைசியில் டயர் ஷாட்ஸ் பிளான் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேர் வந்தாலும் 2 டயர் ஷாட்ஸ் பிளான் ஆகிடுச்சு. நான் ஒரு ரீசெட் பண்ணலாம். சரியாகவே செத்துட்டேன் பிடிக்காமல். இப்போ நம்ம திருப்பி போட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி இப்போ என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம லெவல் 1 ஆரம்பித்து 4th லெவலையும் தாண்டி 5th போய் 6th கிட்ட போகையில் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிபி ஸ்பேன் ஆச்சு. அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்கணும்ல. அதுவும் நமக்கு ட்ராகன் டேலனுக்கு 3 அட்டாக்ஸ் தான் இருக்குது. நான் ஸ்டாட்ஸை வேறு ஸ்வாடுக்கு போட்டு வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸுக்கு போட்டிருந்தா கூட நல்லா அடிச்சு வந்துருக்கலாம். ஆனால் ஸ்வாடுக்கு போட்டு அதை ரீசெட் பண்ணணும். இப்போ ஹியர்மியாவில் இங்கே நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காரு. நம்ம சும்மா ஒரு அளவுக்கு தான் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சிபிஎஸ்ஸை டிஃபீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பி போட் எடுத்துகிட்டு கிளம்பணும். லெவல் 6னால ஒன்றுமே தெரியல, ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஓகே, போட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் போக போக இடையில பிரானா வேறு வந்துருச்சு. அது வேறு சமாளிக்கிறது கஷ்டம். அதனால் நாங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி நான் போய் போட்டை வாங்கிட்டு போவோம். ஓகே, இப்போ போட்டை வாங்கியாச்சு, போவோம். இந்த தடவை நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்போ போகையில் லெவல் 5க்கு போவேன்னா ஹியர்மிங் சொன்னார். அதனால் போட்டை திருப்பினா திடீர்னு மிராஜ் ஸ்பேன் ஆகிடுச்சு. நாங்கள் மிராஜ் ஸ்பேன் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் ப்ளூ கியர் எடுக்கிறதுக்கு மிராஜ் ஸ்பேன் ஆகிறதுக்கு லெவல் 6க்கும் போய் தேடினதுக்கப்புறம் தான் எனக்கு மிராஜ் வந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருச்சு மிராஜ். இப்போ இந்த மிராஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மிராஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளே ரம்பிளிங் வாட்டர் இங்கே திருப்பி ஒரு சிபி ஸ்பேன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிபிஷை நம்ம போய் நல்லா அடித்து போடணும். மொத்தம் 3 ஸ்பேனாக இருக்குது. போட் வரையறதுக்குள்ளே அடிச்சுட்டு போயிடணும்.
என்னால் ட்ராகன் டேனை வச்சு மட்டும்தான் சீ பீஸ்ட் கூட சண்டை போட முடியும். ஏன்னா யாமா வச்சா அது ஃபோக்கஸ் பாயிண்ட் சென்டரில் இருக்கனால அது எங்கெங்கேயோ போயிடுது அட்டாக்கு. அதனால் ட்ராகன் டேன் வச்சு தான் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அதுவும் ட்ராகன் டேனுன்றது V2 தான். ஆனால் பக்காய் V1லேருந்து V2 அது மாறவே மாட்டேங்குது. நானும் நிறைய தேடி பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, விட்டுட்டேன். உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி ட்ராகன் டேன் வந்து பக்காக இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய அக்கௌண்ட்டே பக் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் மாற்ற முடியாது, விட்டுட்டேன். ஏன்னா ட்ராகன் டேன் V2க்காக நிறைய கஷ்டப்பட்டு குஸ்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் கடைசியில் அது V1 தான் V2 மாறவே இல்லை. இப்போ போட் உடஞ்சி ஹியர்மி கேமரும் செத்துட்டார். செத்ததுக்கப்புறம் இங்கே சீ பீஸ்டில் 3 மறைஞ்சு போயிடுச்சு. ஓகே, அவர் செத்தனா திருப்பி வரட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி மிராஜை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹியர்மி கேமரா வந்துட்டார். இப்போ நம்ம போய் மிராஜை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். முதல்ல இங்கே இருக்க செஸ்ட்டெலாம் நம்ம தேடி பார்ப்போம். செஸ்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஃப்ரூட் டீலர் தேடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே மிராஜில் எனக்கு வேலை இல்லை. ப்ளூ கியர் இல்லாட்டி கூட தேடலாம். நான் ப்ளூ கியர் தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஓகே, இங்கே ஒரு ஃப்ராக்மெண்ட் செஸ்ட்டு, இங்கே ஒரு மணி செஸ்ட்டு, இன்னொரு மணி செஸ்ட் கிடச்சிருக்கு, இன்னொரு மணி செஸ்ட். ஆக மொத்தத்துக்கே எனக்கு 3 மணி செஸ்ட்டு, ஒரு ஃப்ராக்மெண்ட் செஸ்ட்டு தான் கிடச்சிது. ஹியர்மி கேமருக்கு ஒரு 2 ஃப்ராக்மெண்ட் செஸ்ட், ஒரு மணி செஸ்ட் கிடச்சதுன்னு தான் சொன்னார். அதுக்கு மேலே கிடச்சது எனக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த அட்வான்ஸ்டு ஃப்ரூட் டீலர் தேடி போவோம். அந்த அட்வான்ஸ்டு ஃப்ரூட் டீலர் மேக்ஸிமம் ஏதாவது மரத்துக்கு கீழே தான் இருப்பான். அதனால் ட்ரீஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. ட்ரீஸ் கீழெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐலாண்டோட கார்னர்ஸ் கிட்ட போய் பாருங்கள். ஐலாண்டோட சென்டரில் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீ கீழே தான் இருக்கான். ஹியர்மி கேமரா கரெக்டாக நம்ம வந்தப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் விளையாண்டுருக்கிறது வந்து நைட் 9 PM கிட்ட ஆகிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு எதுவும் ஸ்டாக் இல்லை. ஸ்மோக்கு, அப்புறம் ஃபஸ்ட்டு 3 ஃப்ரூட்ஸ் ராக்கெட், ஸ்பின்னு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் ஸ்டாக்கில் இருந்துச்சு. அடுத்து லெஜெண்டரியில் புத்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த நல்ல ஃப்ரூட் இல்லை. நான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன். வேறு எந்த மித்திக்கலும் இல்லை. லெஜெண்டரியில் புத்தா மட்டும்தான் ஸ்டாக்கில் இருந்துச்சு. அப்புறம் ராக்கெட், ஸ்பின்னு, சாப் இல்லை, பிளேடை மாற்றிட்டாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இப்போ நான் அந்த கிவ்அவேல அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லிடுறேன். இந்த கிவ்அவேல எப்படி ஜாயின் பண்ணணுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் நேமை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, என்னோடய யூசர் நேமை வந்து நான் கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். சேனல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அது என்னோடய யூசர் நேம் கொடுத்துருப்பேன். அந்த யூசர் நேமுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் மட்டும் அனுப்பிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த கிவ்அவேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவிலே கமெண்ட்டில் கேட்டுருங்க. இந்த கிவ்அவேயோட வின்னரை நான் ஸ்பின் த வீல் தான் செலக்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஒரு 9 o'clock உங்கள் யூசர் நேம்லாம் கொடுத்துருங்க. நான் ஒரு 10 o'clock வின்னரை செலக்ட் பண்ணிவிட்டு 11 o'clock வீடியோவில் போட்டுருவேன். அப்புறம் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க ஈவினிங் 6 o'clock வந்து ஃப்ரூட்டை கிளைம் பண்ணிடுங்க. அப்படி அவங்களால கிளைம் பண்ண முடியலன்னா நான் வின்னரை வந்து திருப்பி அந்த வீலை ஸ்பின் பண்ணி வேறு இன்னொரு வின்னரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃப்ரூட் கொடுத்துருவேன். என்ன ஃப்ரூட் கிவ்அவே பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டீரெக்ஸ், ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு வந்து டீரெக்ஸ், செகண்ட் ப்ளேஸ்க்கு வந்து பிளிஸார்ட். இந்த 2 ஃப்ரூட்ஸ் தான் கிவ்அவே பண்ண போகிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் நான் போக போக கிவ்அவே பண்ணுவேன். இந்த மாதிரி கிவ்அவேக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அந்த வீடியோ வேறு செக் பண்ணிட்டு நம்ம சேனலில் தான் இருக்குது, செக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிவ்அவேல மீட் பண்ணுவோம்.